சங்கர் அவர் குடும்பத்தோட ராம்நகர்ல வாழ்ந்துட்டு வந்தாரு. இன்னைக்கு அவர் பையனோட பிறந்த நாள். ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ டியர் ராகுல், ஹாப்பி பர்த்டே டு யூ. ராகுல் கேக்க கட் பண்ணி அவங்க அப்பா அம்மாக்கு ஊட்டி விட்டான். ராகுல் சொல்லுப்பா, இன்னைக்கு உனக்கு என்ன கிஃப்ட் வேணும்? அப்பா, நான் மேல் படிப்பு படிக்க கனடா வரைக்கும் போகணும். உங்களால அதுக்கு என்ன அலோவ் பண்ண முடியுமா? ராகுல், நான் எப்பப்பா உன்னை கனடாக்கு அனுப்பி வைக்கிறதா சொல்லியிருக்கேன்? அப்போ நீங்க என்னோட பர்த்டேக்கு எனக்கு gift கொடுக்கலையா? பையன் கோவப்படுறத பார்த்ததும் அவங்க அம்மா என்ன சொன்னாங்கன்னா, பையன் படிக்கணும் தானங்க ரொம்ப ஆசைப்பட்டு கேக்குறான், ஏதாவது பண்ணுங்க. அவன் படிச்சு பெரிய ஆளானானா நம்ம குடும்பத்தோட எதிர்காலம் தானங்க நல்லா இருக்கும். அதெல்லாம் சரிதான், ஆனா இவ்வளவு பணத்துக்கு நான் எங்க போவேன் சொல்லு? அப்பா, அதுக்கு ஒரு வழி இருக்கு. நீங்க மட்டும் உங்க கடையை வித்துட்டீங்கன்னா என்னால ஈஸியா கனடா போக முடியும். என்ன சொல்ற? ஆமாம்பா, என்னோட எதிர்கால வளர்ச்சிக்கு கண்டிப்பா நீங்க உங்க கடையை வித்து தான் ஆகணும். ப்ளீஸ் பா. இப்ப நான் கடையை வித்துட்டேன்னா அப்புறமா நாம வருமானத்துக்கு என்ன பண்றது? நாம எப்படி வாழ்றது? நான் கனடா போனதுக்கு அப்புறம் நீங்க ஏன் கஷ்டப்படணும், சம்பாதிக்கணும்? நான் கனடால போய் படிச்சுக்கிட்டே பார்ட் டைம் ஜாபும் பார்ப்பேன். நான் மாசம் மாசம் உங்களுக்கு என்னுடைய சம்பளத்தையும் அனுப்பி வைக்கிறேன். அப்புறம் நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கலாம். ராகுல் சொல்றது ரொம்ப கரெக்டுங்க. நீங்க சீக்கிரமா கடையை விக்கிற வழிய பாருங்க, அப்பதான் ராகுல கனடாக்கு அனுப்ப முடியும். பையனோட எதிர்காலத்துக்காக சங்கர் பார்வதி சொன்னதை கேட்டு தன்னோட கடையை வித்து பையனை படிக்கிறதுக்காக கனடாக்கு அனுப்பி வைக்கிறாரு. அங்க ராகுல் கனடால படிக்க ஆரம்பிக்கிறான். ஆனா இங்க சங்கர் இருந்த ஒரே ஒரு கடையை வித்துட்டு வருமானத்துக்கு வழி தெரியாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாரு. கொஞ்ச நாள்ல ராகுலும் அவங்க அப்பா அம்மாக்கு பணம் அனுப்பதா செஞ்சான். ஆனா திடீர்னு ராகுல் அப்பா அம்மாக்கு பணம் அனுப்புறத நிறுத்திட்டான். ஒரு விஷயத்த யோசிச்சிங்களா? ராகுல் ஏன் இப்பெல்லாம் நமக்கு பணம் அனுப்புறது இல்ல? ஒருவேளை அவனுக்கு ஏதாவது பிரச்சனை வந்திருக்குமோ? அது தெரியல, ஆனா நிச்சயமா நமக்கு பிரச்சனை வரப்போகுது. வீட்டுல சாப்பாட்டுக்கு எந்த பொருளும் இல்ல, என் பாக்கெட்லயும் ₹1 கூட இல்ல. நீங்க கவலைப்படாம இருங்க. நீங்க போய் தாலி அடமான வச்சு மளிகை சாமான்லாம் வாங்கிட்டு வாங்க முதல்ல. கொஞ்ச நாள்ல எல்லா பிரச்சனையும் சரியாயிடும். கண்டிப்பா ராகுல் கிட்ட இருந்து நமக்கு போன் வருங்க. வயசான அப்பா அம்மா ராகுல் கிட்ட இருந்து போன் வரும் நம்பிக்கையோட காத்துட்டு இருந்தாங்க. ஆனா பல மாசங்கள் கடந்தும் ராகுல் கிட்ட இருந்து போன் வரவே இல்ல. அப்போ திடீர்னு உலகம் முழுக்க கொரோனா வந்துச்சு. அப்ப ராகுல் அம்மா பார்வதிக்கும் கொரோனா வந்துடுச்சு. மருத்துவம் பார்க்க பணம் இல்லாததுனால பார்வதி இறந்து போயிட்டாங்க. இப்போ சங்கர் தனிமையில தவிச்சாரு. நிச்சயமா ராகுல் தனக்கு பணம் அனுப்பி தன்னோட வயோதிக காலத்துல தன்னை பாப்பான்னு நம்பிக்கையோட இருந்தாரு. ஆனா என்ன பண்றது, பணம் அனுப்பலங்கிறது கூட பரவாயில்ல, பாவம் வயசான காலத்துல சங்கருக்கு போன் கூட பண்றது இல்ல ராகுல். இப்ப சங்கரோட நிலைமை ரொம்ப மோசமாயிட்டே இருந்துச்சு. அக்கம் பக்கத்துல இருக்கவங்க பிச்சைக்காரன் நினைச்சு சாப்பாடு போட்டாங்க. இப்படிதான் சங்கர் ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு இருந்தாரு. எப்பா சங்கர், உன் பையன் கிட்ட இருந்து உனக்கு போன் வந்ததா இல்லையா? இல்லப்பா, அவங்க அம்மா இறந்தப்ப கூட அவன்கிட்ட இருந்து கால் வரல. எனக்கு என்னமோ அவன் ஃபாரினுக்கு போனது நம்மளெல்லாம் மறந்துட்டானோன்னு தோணுது. ஆனா எனக்கு அவனோட போன் வரணும்னு நிச்சயம் நம்பிக்கை இருக்கு. அப்ப திடீர்னு ராகுல் ஒரு நாள் போன் பண்ணா. வயசான சங்கர் ரொம்ப சந்தோஷத்தோட அந்த போனை எடுத்தாரு. ஹலோ அப்பா, நான் ராகுல் பேசுறேன். அப்பா, நான் இங்கேயே ஒரு வெள்ளைக்கார பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இந்த சந்தோஷமான விஷயத்த உங்ககிட்ட சொல்லதான் நான் கால் பண்ணேன். சீக்கிரம் அம்மா கிட்ட போனை கொடுங்கப்பா. அப்பா கேக்குதா? என்ன ஒண்ணுமே பேச மாட்டீங்க? உங்க 2 பேருக்குள்ள எதுவும் பிரச்சனை ஒண்ணும் இல்லையே? நான் எப்படியோ என் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கேன்ப்பா. ஆனா உன்னோட அம்மா. பா, என்ன சொல்றீங்க? அம்மாக்கு என்ன ஆச்சு? அவ இறந்து போயிட்டாப்பா. என்ன சொல்றீங்க? அம்மா இறந்து போயிட்டாங்களா? ஆமாப்பா, ஆனா அதுவும் நல்லதுக்கு தான் நினைக்கிறேன். அவ உயிரோட இருந்திருந்தான்னா அவ பசியிலேயே செத்துருப்பா. உன்னை கனடா அனுப்புறதுக்காக இருந்த ஒரே கடையையும் நான் வித்துட்டேன். அதுக்கப்புறம் நாங்க சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டோம். அப்பா, நான் இப்பவே கிளம்பி உடனடியா இந்தியாவுக்கு வரேன். நான் இனிமே உங்களை தனியா கஷ்டப்பட விட மாட்டேன். நான் உங்களை அடுத்த வாரமே வந்து என்னோட கூட்டிட்டு போறேன். பையன் கிட்ட பேசினதும் சங்கர் ரொம்ப சந்தோஷப்பட ஆரம்பிச்சாரு. ராகுல் அவரை கனடாக்கு கூட்டிட்டு போக வரப்போறான்னு எல்லார்கிட்டயும் போன் பண்ணி சொல்ல ஆரம்பிச்சாரு. ஹே ஆரியா, நான் உன்கிட்ட சொன்னல என் பையன் கிட்ட இருந்து போன் வரும்னு. இப்போ என் பையன் என்னை கனடா கூட்டு போறதுக்காக வரப்போறான். அட, அப்ப நீ கனடாக்கு போறியா? ஆமா, நான் கனடாக்கு போய் அங்க இருந்து உங்க எல்லாருக்குமே பெரிய பெரிய கிஃப்டா அனுப்புறேன்.
அட சங்கர், இன்னும் இதெல்லாம் நீ நம்பிக்கிட்டே இருக்கியா? நான் ஃப்ளைட்ல போறேன். இனிமேல் நான் கனடாவில் என் பையன் கூட தான் இருக்க போறேன். ஆமா, இனிமேல் நான் பசியோட தூங்க வேண்டாம். என் பையன் என்ன நல்லா பாத்துக்க போறான். நீ வேணா பாரு. அப்புறம் கொஞ்ச நாள்லயே ராகுல் இந்தியாவுக்கு வந்துட்டான். பையன் வந்ததும் சங்கருக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அப்பா, இனிமே உங்க கஷ்டம்லாம் டோட்டலா தீர்ந்து போச்சு. அதான் நான் திரும்ப வந்துட்டேன்ல. ஆமாப்பா. இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம 2 பேரும் கனடாக்கே திரும்ப போயிடலாம். அப்புறம் வாழ்நாள் முழுக்க நம்ம 2 பேரும் சந்தோஷமா இருக்கலாம். நீ நல்லா இருக்கணும்ப்பா. அப்பா, நான் ஒரு விஷயம் சொல்லவா? சொல்லுப்பா. அப்பா, நம்ம இனிமே இந்தியாவுக்கு திரும்ப வர போறது இல்ல. சோ நீங்க இந்த வீட்டையும் வித்துடுங்கப்பா, ஓகேவா? என்ன, இந்த வீட்டை விற்கணுமா? ஆமாப்பா, நம்ம திரும்ப இந்தியாக்கே வர போறது இல்ல. அப்புறம் இந்த வீட்டை வச்சு நம்ம என்னத்த பண்ண போறோம்? சோ வித்துடுங்க. இந்த வீட்டை வித்து வர பணத்துல நம்ம கனடால ஒரு வீடு வாங்கிடலாம். என்ன சொல்றீங்க? சரிப்பா, நீ என்ன சொன்னாலும் சரி. கண்டிப்பா நான் உங்களை சந்தோஷமா பாத்துப்பேன்ப்பா. இங்க பாருப்பா, நான் செத்ததுக்கு அப்புறம் இது எல்லாமே உனக்கு தான். அதனால உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. கொஞ்ச நாள்லயே சங்கர் அவரோட வீட்டையும் வித்துட்டாரு. வீட்டை வித்த எல்லா பணத்தையும் சங்கர் அவர் பையன்கிட்டயே கொடுத்துட்டாரு. பணம் கிடைச்சதும் எல்லா பணத்தையும் ராகுல் கனடாக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டான். அப்பா, இன்னைக்கு நைட் ஃபிளைட்லயே நம்ம 2 பேரும் கனடா போறோம். கனடாக்கு போறோங்கிற எண்ணத்துல ரொம்பவே சந்தோஷமா இருந்தாரு சங்கர். அப்பாவும் புள்ளையும் ஏர்போர்ட்டுக்கு போயிட்டாங்க. ராகுல் ஏர்போர்ட்டுக்கு வெளியில நின்னு அப்பா கிட்ட என்ன சொன்னான்னா, அப்பா, நீங்க கொஞ்ச நேரம் இங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருங்க. நான் உள்ள போயிட்டு எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிச்சிட்டு வந்து கூட்டிட்டு போறேன். ஃபார்மாலிட்டிஸ முடிக்கிறேன்னு நாடகம் ஆடிட்டு ராகுல் உள்ள போனதுதான் சரி. ஆனா திரும்ப வரவே இல்ல. சங்கர் ஏமாந்ததுதான் மிச்சம். அட என்னப்பா அது, ராகுல் இன்னும் வெளியே வரல. உள்ள போய் ரொம்ப நேரமாச்சு. சங்கர் இப்படி நினைச்சுக்கிட்டே ஏர்போர்ட்க்கு வெளியில காத்துக்கிட்டே இருந்தாரு. 8 மணி நேரம் ஆயிடுச்சு. ஆனா ராகுல் திரும்ப வரவே இல்ல. அந்த நேரத்துல ஏர்போர்ட்ல இருந்து கிராமத்து தலைவர் வெளியே வந்தாரு. சங்கரை பார்த்துட்டு அவர் சங்கர் கிட்ட போனாரு. அட சங்கர், நீ என்னப்பா இங்க உட்கார்ந்துட்டு இருக்க? உன் பையன் ஃபிளைட்ல போய் 5 மணி நேரம் ஆகுது. என்ன? தலைவர் இப்படி சொன்னதை கேட்டதும் சங்கருக்கு உயிரே போன மாதிரி இருந்துச்சு. அவருக்கு என்ன பண்றதுனே தெரியல. தன்னோட பையனே தன்னை ஏமாத்துனத அவரால சுத்தமா தாங்கிக்கவே முடியல. அப்படியே கண்ணை மூடி கடவுள்கிட்ட சரணடைஞ்சிட்டாரு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம லைக்கும் ஷேரும் பண்ணுங்க. ரொம்ப நன்றி.